ஹாய் நான் தான் ராகுல் டிக்கி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம சர்ச்சுக்கு கிளம்புவோம். நான் எப்பவுமே வீக்கெண்டில் வந்து சர்ச்சுக்கு போவேன். சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பிரபலமான ராகுல் டிக்கி ஆக்சிடெண்ட்டில் இறந்த செய்தி தான் இப்போ ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம எல்லாருமே கையில் ஃபோன் வச்சுருக்கோம், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இதில் நம்ம பார்க்குற யாரோ ஒருத்தர் தான் நம்மளை ரொம்பவே சந்தோஷப்படுத்தி அந்த டைமை கடக்கிறதுக்கான முயற்சியில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதில் ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ஃபேமஸான ராகுல் டிக்கி அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து சிறுபழகி ஸ்னேகான்னு வச்சுருக்காங்க சேனல். அவர் பண்ணுற அந்த காமெடி வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ சோகம் இருந்தாலும் அதை மறந்து அதை பார்த்து நம்ம சிரிக்கிற நேரங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கு. ஆனால் நேற்று இரவு 10:30 மணி அளவில் ஈரோடு பக்கத்தில் அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்ததாக இப்போ ஒரு செய்தி கிடச்சிருக்கு. அதாவது நேற்று இரவு 10:30 மணிக்கு இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அங்கேருந்து அவரை மீட்டு அவரோட நண்பர்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அங்கே போனப்போ மருத்துவர்கள் எவ்வளவோ சிகிச்சை அளித்தும் இன்றைக்கி விடியற் காலையில் 2 to 3 மணி அளவில் அவர் இறந்துட்டதாக இப்போ செய்தி ஒன்று கிடச்சிருக்கு. இதில் முக்கியமான சில தகவல்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதில் போன வருஷம்தான் அவருக்கு திருமணம் ஆனதாகவும் அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் இப்போ அவர் ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிருக்கிறதாகவும் அது இப்போ ரிலீஸ் ஆக வெயிட்டிங்கில் இருந்ததாகவும் செய்திகள்லாம் வெளியே இருக்குது. இதை பற்றி அவர் ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இல்லை, நேற்று நைட்டு ஒரு 10:30 மணி டைம்ல அங்கே கவுந்தப்பாடின்னு ஒரு ஊர் இருக்கு ஈரோடு கிட்ட. அங்கே ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ரோட் பக்கத்துல ஒரு பாலத்துல வந்து இடிச்சிட்டான். அவனே தான் செல்ஃபா தான் இடிச்சிட்டான். வேற எதுவும் ஆக்சிடென்ட், வேற வண்டி அந்த மாதிரிலாம் எதுவும் வரல. அவன் கண்ட்ரோல் இல்லாம அவனே போய் இடிச்சிட்டான் பாலத்துல. சார், அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா கல்யாணம்? 1 year இருக்கும்னு நினைக்கிறேன். சார், அவரு எதுக்காக அந்த ஏரியா பக்கம் போயிட்டு வந்தாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, தெரியல, அதுதான் தெரியல. ஓகே, பட் வந்து வைஃப் டிராப் பண்ணிட்டு வந்தாருன்னு சில பேர் நியூஸ் போடுறாங்க. இல்ல மேம், இல்ல, நீங்க அது ஓரியன்டா இப்ப யாருக்குமே தெரியாது. இப்போ நானே இன்னும் வந்துட்டு நேர்ல இன்னும் போய் பார்க்கல. நான் ஈவினிங் தான் போறேன். ஓகே, அதனால அது ஓரியன்டா எது வந்தாலும் நீங்க இது பண்ணாதீங்க. ஓகே ஓகே ஓகே. பட் அவங்க எத்தனை பேர் சார்? கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? அம்மா இல்ல ஒரே அம்மா. பையன்? ஆமா. ஓகே ஓகே ஓகே. எனக்கும் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள நான் இந்த சோசியல் மீடியால தான் இருக்கேன். நானும் இன்ஸ்டாகிராம் இருக்கேன், யூடியூபர் நான், ஈரோடு கெத்துன்னு சொல்லிட்டு. இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ராகுல் வந்துட்டு நல்ல பழக்கம். ஓகே சார், அவர் ஆனா எந்த மாதிரியான ஒருத்தர் அப்படின்றது நீங்க ஷேர் பண்ணிக்க முடியும்? ஏன்னா நீங்க அவர் கூட எவ்வளவு ஜேர்னி இருந்திருப்பீங்க. பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கரு. சோசியல் மீடியால சினிமா தான் இன்ட்ரெஸ்ட், அதுக்குதான் பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்தையும் சிரிக்க வைக்கணும்ன்றத அவனோட எய்ம். அதுக்கான வேலைகள் தான் செஞ்சுட்டு இருந்தான். அவன் ப்ரொஃபைல் பார்க்கும்போதே தெரியும். ஏகப்பட்ட பேரு இது பண்ணிருக்கான். இது வந்துட்டு ஏதோ சம்திங் அவனோட பேட் டைம்ல நடந்த விஷயம் தான். அது மட்டும்தான் தவிர வேற எல்லாம் இது இப்ப வரைக்கும் எதுவும் தெரியல. நீங்க இப்ப யாராவது ஒருத்தர் தவறா அவங்களுக்கு தெரியுது இவங்களுக்கு தெரியுதுன்னு சும்மா பொருளையா ஏதோ ஒரு, இப்ப நானே வந்துட்டு மார்னிங் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு மட்டும் ஒரு வீடியோ போட்டேன். அதை வச்சுதான் வந்துட்டு இப்ப நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிதான் நானே இப்ப மறுபடியும் இப்ப போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் இது பண்றதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். செல்ஃபா போய் அடிச்சதுதான். ஏன்னா வேற யாராவது வந்து இடிச்சிட்டாங்களா தெரியாம இவரு இது பண்ணிட்டா அப்படி இப்படி நிறைய கேட்டதுனாலதான் நான் மறுபடியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தெரியாம நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான். அதனாலதான் வந்துட்டு நான் அந்த வீடியோ போட்டேன். மத்தபடி வேற எந்த விஷயமும் இன்னும் யாருக்குமே தெரியாது. ஏன் அங்க போனா என்ன மேட்ரு அதெல்லாம் எதுவுமே யாருக்கும் தெரியாது. எஸ்டர்டே நைட் 10:30க்கு வந்து பைக்ல போயிட்டு இருந்தார் போல. டிவைடர்ல அடிச்சு ஸ்பாட் அவுட்னு சொல்லிட்டாங்க. சொன்னாங்க, அப்படி பசங்க அப்படி சொன்னாங்க. பட் கிளியரா என்னாச்சுன்னு தெரியல. இப்ப நாங்க ஒரு 1/2 hourல அங்க ரீச் ஆயிடுவோம் ப்ரோ. அங்கதான் போயிட்டு இருக்கேன் ப்ரோ. ரொம்ப நல்லவர் ப்ரோ, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவார் ப்ரோ. என்ன ஒரு டவுட்டா இருந்தாலும் நம்ம இங்க இருக்கிற அளவுக்கு நம்ம கிட்டே இறங்கன்னு பேசுவார். அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப நல்லவர்னு இல்ல. எல்லாருக்குமே அவரை யாருமே பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ அவர் கூட பழகினா நல்லா பாத்துப்பாரு ப்ரோ. ஓகே, அவங்க வீட்டுல எத்தனை பேரு? வீட்டை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. வீட்டுல வந்து அவருக்கு இப்பதான் ப்ரோ ஒரு 1 year இருக்கும் மேரேஜ் ஆகி. அம்மா இருக்காங்கன்னு தெரியும். ஆனா நேர்ல பார்த்தது இல்ல ப்ரோ. இப்பதான் போய் பார்க்க போறோம். போயிட்டு எப்படி ஃபேஸ் பண்றதுன்னே தெரியல ப்ரோ எங்களுக்கு.
ப்ரோ, எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நல்ல பையன் ப்ரோ அவரு. போயிட்டு அங்க போனாதான் ப்ரோ எனக்கு ஃபுல்லா தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. பசங்க கிட்ட தான் கேட்கணும். ஓகே ஓகே. உங்களுக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும்? இந்த மாதிரி மார்னிங் தூங்கி எந்திரிச்சேன் ப்ரோ. தூங்கிட்டு இருந்தேன். அப்போதான் இந்த மாதிரி விஜே பிரவீன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு இன்ஸ்டால. ஓகே அண்ணாதான் தெரிஞ்ச அண்ணாதான். அவரு தான் கூப்பிட்டு இது உண்மையான்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. எனக்கு ஷாக்கு ப்ரோ, என்னன்னா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொருத்தர் லைன்ல வந்தாரு. ஆமா ப்ரோ அது உண்மைதான், இந்த மாதிரி ஜிஹெச்ல வச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னாங்க ப்ரோ.